இந்தியன் 2 எல்லாருமே எதிர்பார்த்தீங்கல்ல, அதில் மைனஸ் ஆனிச்சுல, இது பெரிய இதில் ப்ளஸ் ஆகுன்றது 100% நம்பலாம். சொல்றதா வந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி பிளாக் பஸ்டர் தான். எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சாலிடான ஒரு ஹைப் இருக்குது இந்த படத்தில். ஏன்னா கமல் சார் ப்ளஸ் வந்து சிலம்பரசன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா ஒட்டுக்காக நடிப்பாங்களா அப்படின்னு கனவுல கூட நம்ம நினச்சிட்டு பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த காம்போ வந்து பார்த்தோன்னா டக் லைஃப்பில் வரும் அப்படின்னு, அதுவும் மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் ஏஆர் ரகுமானோடைய மியூசிக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த காம்போ அப்படி ஒரு நினச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அது வேறு லெவல் ஹைப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 90s 87 நினைக்கிறேன், நாயகன் படத்தில் மணிரத்னம் கமலஹாசனோட காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழித்து ரொம்ப பல ஆண்டுகள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு 2 பேர்த்தோட காம்போ வருது. மணிரத்னம், கமல் சார், அப்புறம் ஏஆர் ரகுமான் ப்ளஸ் சிலம்பரத்தி எஸ்டிஆர். ஸோ இது ஒரு பெரிய நல்ல டீமு. இவர் மணிரத்னம் நல்ல கேப்டன் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரிய வெற்றி படமாக இது அமைய போகிறது உறுதி. சாங்ஸில் ஆக்சுவலாக ஏஆர் ரகுமான் சாங் பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்களா என்ன? அவர் வந்து பார்த்தோன்னா மியூசிக் மெஜிஷியனு. அவர் எந்த சாங் போட்டாலுமே வந்து பார்த்தோன்னா அந்த சாங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ஹிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா பெருசாக யாருக்கும் பிடிக்காது. அதை கேட்க வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜிங்கிச்சான்னு ஏதோ ஒரு சாங் வந்தது, அது சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ சாங்ஸாக இருக்கட்டும், அது 2 பேரும் அந்த ஒரே ஃப்ரேமில் வந்து ஆடுறதுன்ற போது அது பார்க்கவே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எஸ்டிஆரும் ஆடுறாரு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆண்டவரும் ஆடுறாரு அப்படின்ற போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் அந்த ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாடல் தான் விட்டுருக்குறாங்க. ஸோ இன்னொரு வந்து பார்த்தோன்னா தீம்ஸ் அந்த மாதிரி தான் விட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் முழு பாடல்கள் இன்னும் எதுவும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்ல தான் போகிறோம். த்ரிஷா அதான் சொல்கிறேன்ல, கமல் சாரோடையும் ஒரு படம் பண்ணிட்டாங்க, 2 படம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சிம்பு சாரோடையும் வந்து பார்த்தோன்னா 2 படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேக் வந்து பார்த்தோன்னா இந்த டக் லைஃப்லேயே அமைஞ்சிருக்குது. ஸோ அபிராமி நடிச்சிருக்கிறாங்க விருமாண்டி படத்தோடைய காம்போவில் வந்து பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிம்பு கூட கடைசியாக விண்ணை தாண்டி ஒரு வயா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து காம்போ வந்து இந்த படத்தில் வந்திருக்குது. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், டாலிவுட் எல்லாமே ஒரு வெற்றி படமாக அமைன்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, 2022 வந்து பார்த்தோன்னா விக்ரம், அது மாதிரி 2025 வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக டக் லைஃப் அடிக்கும். இல்லை கமல் சாருக்கு வந்து பார்த்தோன்னா ஜூன் ஜூலை இந்த 2 மாதம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு எப்படி சொன்னா ராசியான நாளா அப்படின்னு தெரியல. அந்த இவர் என்னைக்கே பார்க்குறாரு, நான் என்னத்தை பார்க்குறேன், கமல் சாரோட உழைப்பை பார்க்குறேன். அதாவதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை உண்மையே சொல்கிறேன், டேட்டு அதெல்லாம் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. அவரை பொறுத்தவரை அவரோட கடமை செய்வார், கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காம டியூட்டி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இந்த மணிரத்னம் கமல் சார்ன்றதை பார்த்தீங்கன்னா, கமல் சார் இதில் ஆக்டர் மட்டும் இல்லை, 2 ப்ரொடியூசர் மணிரத்னத்தோட கமல் சாரே இதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு மணிரத்னம் சார் நல்ல டைரக்ஷனு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ 2-3 இது அவர் கமல் சார் சேர்ந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப 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 ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இது பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையும். இந்தியன் 2 எல்லாருமே எதிர்பார்த்தீங்கல்ல, அதில் மைனஸ் ஆனிச்சுல, இது பெரிய இதில் ப்ளஸ் ஆகுன்றது 100% நம்பலாம். சொல்கிறேன் ப்ரோ, ஷோர் ஷாட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி பிளாக் பஸ்டர் தான். எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை, கம்ப்ளீட்லி பிளாக் பஸ்டர் அடிக்கும். ஏன்னா கமல் சார் ப்ளஸ் வந்து மணிரத்னம் சார் அவங்க காம்போ வந்து பார்த்தோன்னா என்றைக்குமே அழியாத ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நாயகன்லேருந்து சரி இப்போயும் சரி கண்டிப்பாக அது அழியாது. ஸோ எஸ்டிஆர் அதோட ஒரு பெரிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக நிற்கிறாரு. அவர் நடித்த இப்போ ரீசெண்டாக வந்த 3 படமுமே வந்து பார்த்தோன்னா பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்குது. இந்த படமும் அவருக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடையும் கண்டிப்பாக.